விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். வணக்கம். இந்த வார ரேஸ்ல பந்தய குதிரையா பார்க்கப்படுற படம் இந்த மதராசி. அமரன்கிற பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தமிழ்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய சூழல்ல இயக்கி இருக்கிற படம். படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் என் பார்வையில் பட்ட கண்டென்ட் வரைக்கும் சரி, படத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்ததுமே அது மாறினதையும் என்னால் பார்க்க முடியுது. ட்ரெய்லர் கொடுத்த நம்பிக்கையை படமும் எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர், புதுசாக ஏதோ ஹைப் பண்ணலாம் சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரிவ்யூ பாருங்களேன். மதராசி கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் கன் வாங்கினாரு. அது பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே கன் வாங்கணும், துப்பாக்கி கலாச்சாரம் வளரணும், அதை வச்சு சொசைட்டியில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கணும்னு ஒரு சிண்டிகேட் பிளான் பண்ணுறாங்க. இதை அவங்களுக்காக செஞ்சு கொடுக்குற ஆட்கள் தான் வித்யுத் ஜம்வாலும் ஷபீரும். பிஜு மேனன் தலைமையில் ஒரு என்ஐஏ டீம் இவங்களாம் ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் முடியல, ட்ரக்கோட தப்பிச்சிடுறாங்க. கட் பண்ணால் லவ் ஃபெயிலியரில் தற்கொலை பண்ணிக்க பாலத்துலேருந்து கீழே குதிக்கிறார் சிவகார்த்திகேயன். அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே பிஜு மேனனும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன ஆச்சு, ஒரு சாதாரண ஆளான சிவகார்த்திகேயன் எப்படி ஒரு என்ஐஏ மிஷின் உள்ள வந்தார், என்ஐஏ நினச்சதை செய்ய முடிஞ்சுதா இல்லையா, சிவகார்த்திகேயனுடைய லவ் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த மதராசி. இது என் ஊர் சார், நானும் கூட நிற்பேன். ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஹீரோ பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். கன்வென்ஷனல் ஹீரோயிசம் இல்லாத ஹீரோயிசம் அப்படிங்கிற அந்த ஜோன் அவருக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. ஸ்டன்ஸ், பாடல்கள் ரெண்டுத்துலையுமே இந்த படத்தில் ஒரு வெறியோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருக்மிணியை பார்த்து வழியிற விதம், அவர் கண்டிஷனை போர்ட்ரே பண்ணுற மொமெண்ட்ஸ்னு எல்லாமே வெரி நைஸ். ஒரு குவிண்ட் எசென்ஷியல் ஹீரோயினா ருக்மிணி வசந்த் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க நடிப்புக்கான ஸ்கோப் படத்தில் பெருசாக இல்லைனாலுமே கூட ரொம்ப நீட்டாக அந்த ரோலை கேரி பண்ணியிருக்காங்க. பிஜு மேனன், விக்ராந்த், ஷபீர்னு எல்லாருமே நீட். கஜினி, துப்பாக்கின்னு ரெண்டு படங்களையும் கலந்த மாதிரியான ஒரு பிரமிஸ். இந்த ரெண்டு படங்களுடைய எலிமெண்ட்ஸையும் மிமிக் பண்ண மாதிரி இல்லாமல் ஹொமாஜ் கொடுக்குற மாதிரி அதை கதைக்குள்ளே கொண்டு வந்த விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய ஃப்ளாஷ்பேக், அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அது ஸ்க்ரீனில் சொல்லப்பட்ட விதம்னு எல்லாமே பக்காவாக இருந்தது. இந்த டெபிக்ஷனில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற விஷுவல் எஃபெக்ட்ஸும் சூப்பராக இருந்தது. தென் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற ஒரு சில மொமெண்ட்ஸ், ஹீரோவை பற்றி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிற விதம், முக்கியமாக அந்த நிலநடுக்கம் சீன் முடிகிற விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த நிலநடுக்கம் சீனில் எமோஷனும் ரொம்ப ப்ராப்பராகவே ஒர்க் ஆச்சு. இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான ரெண்டு வில்லன்கள் மூலம் படம் முழுக்க இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் ஒரு கட்டம் வரைக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கான த்ரெட்டை ரொம்ப அழுத்தமாக எலிவேட் பண்ணியிருக்காரு முருகதாஸ். இதில் வித்யுத் ஜம்வால் தான் கலக்கியிருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வித் யூத் அப்படின்னு செம்மையாக இருக்காரு. படம் மொத்தமுமே ஸ்டன் கொரியோகிராஃபி சிறப்பாக இருந்தாலும் இவருடைய ஃபைட் சீன்ஸுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆக்ஷன் டைரக்டர் கெவின் குமார், செம்ம ஒர்க். செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வித்யுத்தோட ஒரு ஃபைட் சீனுக்கு தியேட்டரில் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை விட வில்லனுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்குறேன். இன்னொரு ஸ்மார்ட்டான வில்லனா ஷபீரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. விஷுவலாக ஒரு ஃபுல் ஆன் ஆக்ஷன் படத்துக்கான ஸ்டைலையும் இன்டென்சிட்டியையும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு சினிமாகிராஃபர் சுதீப் எலமோன். இவ்வளோ டைனமிக்காக ஷூட் பண்ணப்பட்ட ஸ்டன் சீன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் தமிழில் மதராசியில் தான் நான் பார்க்குறேன். இந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த படத்தில் இருக்குது. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செட் பீசஸ்லையும் இருக்குது. வெட்டரன் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் ஷார்ப்பான பேலன்ஸ்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸில் இவர் மெயின்டைன் பண்ணியிருக்கிற ரிதமும் பேசிங்கும் பர்ஃபெக்ட். அனிருத் திசையில் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பட் பிஜிஎம்ல காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. அதுவும் வில்லனுக்கான பிஜிஎம்லாம் செம்ம மாசாக இருந்தது. ஒரு டேஜாவு ஃபீல் வருது பிஜிஎம் கேட்டால் ஓவராலா. பட் இந்த படத்துடைய தன்மைக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கோர். எஸ்கே அங்கங்கே சில ஒன்லைனை சொல்லி சிரிக்க வச்சாலுமே கூட இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வச்சு வர ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனில் கான்ஃபிடென்ட்டாக ஒரு காமிக்கல் மொமெண்ட்டை வச்சது நல்ல டச். அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் செம்ம சாலிட். செகண்ட் ஹாஃபை பெரிய நம்பிக்கையோட எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. ஆனால் எந்தவித லாஜிக்கும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்டாக எழுதப்பட்ட செகண்ட் ஹாஃப் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சில அபத்தமான சீன்ஸ்லாம் இருந்தது. இந்த ஓப்பனிங் டோல்கேட் சேஸ், பிஜு மேனனுடைய டிசிஷன், கன் எப்படி பரவுதுன்னு காட்டப்பட்ட அந்த மாண்டேஜஸ்லாம், இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அநியாயத்துக்கு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. டார்க் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசிய லொகேஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஈஸியாக ஆட்டோவில் வந்து போகிற மாதிரி தான் அடுத்த சீன்லேயே காட்டுறாங்க. இதை ரகசியமாக வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பிஜு மேனன் ஒரு விஷயத்தை சொல்லாரு. ஆனால் அடுத்த சீன்லேயே வெளியில் வந்து ரொம்ப ஓப்பனாக அதை 2-3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ஐஏ ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடக்குது, அதெல்லாம் பயங்கர அபத்தமாக இருந்தது. ஹீரோ ஹீரோயினுடைய லவ் ட்ராக் தான் இந்த கதைக்கு ஆதாரம். அந்த லவ் ட்ராக் கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கான சீன்ஸ், எமோஷனல் டெப்த் தேவைப்பட்டுச்சு. டயலாக் ரைட்டர் முருகதாஸ் இந்த படத்தில் என்ன கொஞ்சம் ஏமாத்தி இருந்தாரு. ஏன்னா டைலாக்ஸ்லேயே நிறைய எக்ஸ்போசிஷன் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறாங்க. சார் இவர் ஹேக்கர், சார் இவர் ட்ரோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு ரொம்ப பெடஸ்ட்ரியனாக இருந்துச்சு. பட் எது நார்மல், யார் நார்மல் அப்படிங்கிற மாதிரி வர ஒரு டயலாக்
நம்ம அண்ணாமலை இன்னும் எங்கேயோ ஓரமா உள்ள இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. யார் சுட்டாலும் ஹீரோவுக்கு எதுவும் ஆகாதுங்கிற லாஜிக் இந்த படத்துலயும் இருக்கு, அது தப்பும் கிடையாது. ஆனா நேருக்கு நேரா நிக்கிற ஹீரோவை அப்படி சொல்லாம திரும்பி நில்லு உன சுட போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்குது தானே. நீ பேசாம திரும்பி நில்லு, அப்பதான் கண்ணை வாங்கி கூட சண்டை போட முடியும், ஃபோர்த் வால் பிரேக் பண்ற மாதிரியே சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் புதுமையாவது இருந்திருக்கும். அண்ட் அவ்வளோ நேரம் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தரப்படாத அந்த கன் லாஜிக்கு கிளைமேக்ஸ்ல மட்டும் எதுக்கு தரணும்னு நினைச்சாங்கன்னு புரியல. யாரும் சுற்றாதீங்க, கத்தியை யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் சுடக்கூடாது? அதான் அந்த லொக்கேஷன் ஃபுல்லா அவங்க கைக்கு வந்துருச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு தான் தோணுது. ஆனா இவ்வளவு தூரம் வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில வில்லை ஏன் அந்த கண்ணை யூஸ் பண்றாரு அப்படின்னு இந்த மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்காரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். ஜஸ்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்மார்ட்னஸும் வில்லனுடைய செயல்களில் இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த மதராசி ஒரு சாலிடான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப சுமாரான செகண்ட் ஹாஃபும் கொண்ட ஓகேஷான ஒரு படம். படம் பார்த்துட்டு வெளியில வந்ததும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தாரு, அவர் அப்படியே வைசி வசவா சொன்னாரு, அது அவருடைய ஃபீல். இப்போ சொல்றேன், நீங்க லாஜிக் பத்தி கவலைப்படலனா செகண்ட் ஹாஃப் எந்த விதத்துலையும் உங்களுக்கு உறுத்தாது. லேட் 90s ஏர்லி 2K டைம்ல வந்து அந்த KTV ஆக்ஷன் படங்கள் மாதிரி பொழுது போயிடும். ட்ரை பண்ணுங்க. படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங் UA 16+, அது சரியே.